வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவும் ஆவலோட எதிர்பார்த்த ஒரு அப்டேட்டு தாங்க. ஆமாங்க, சரிகமப சீனியர் சீசன் 5 பார்க்குறவங்க எல்லோருக்குமே இப்போ ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மக்களே. ஆமாங்க, இப்போ தான் சீசனோட உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கான ப்ரொமோவை. பார்க்கும்போதே ஒரு பதற்றம், ஒரு பரபரப்பு தொற்றுக்குச்சா இல்லையா? இது சாதாரணமாக ஒரு சுற்று கிடையாதுங்க. இந்த சுற்றில் தான் சீசன் 5ஓட முதல் ஃபைனலிஸ்ட்டை யாருன்னு நமக்கு தெரிய வர போகுதுங்க. போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்க போகுதுங்க. இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் ஃபைனலுக்குள்ளே போகணும்னு எல்லோரும் அவங்களோட 100% திறமையை காட்ட போகிறாங்க. அதனால் இந்த வாரம் பாடல்கள் எல்லாமே கண்ணை கட்டும் அளவுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜட்ஜஸ் கண்டிப்பாக ரொம்பவுமே ஒரு அழுத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா சிறந்த போட்டியாளரை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. சரி, இந்த பிரம்மாண்ட போட்டியில் நான் என்ன டீகோட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரொமோல இருந்துன்னு உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் மக்களே. நீங்கள் எல்லாரும் ப்ரொமோ பார்த்தீங்களான்னு தெரியலை. நான் நிறையா இதில் நோட் பண்ணேன். என்ன நோட் பண்ணேன்றது தான் உங்களுக்கு நான் இங்கே சொல்ல போகிறேன் மக்களே. டிக்கெட் டு ஃபினாலேயில் மொத்தம் 5 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. இனிமேல் அதோட ரவுண்டு தான் ஒவ்வொரு வாரமும் நடக்க போகுது. இந்த வாரம் யார் முதல் போட்டியாளராக டிக்கெட் டு ஃபினாலேக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்களோ அந்த ப்ரோமோ தான் இப்போ வந்திருக்குங்க. இப்போ இந்த வாரம் நடக்க போகிற போட்டியில் யாருக்கெல்லாம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வந்திருக்கோ அவங்க தான் இந்த 4 போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஒருத்தவங்களை டிக்கெட் டு ஃபினாலேயில் அந்த சேரில் போய் உட்கார வைக்க போகிறாங்க. முதல் போட்டியாளராக யார் போக போகிறாங்க இந்த வாரம் ரொம்பவுமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் இந்த ப்ரொமோலேருந்து டீகோட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் அந்த போட்டியில் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க இந்த வாரத்தில், அந்த 4 பேர்லேருந்து யார் முதல் போட்டியாளராக டிக்கெட் டு ஃபினாலேக்கு போகிறாங்கன்றது தான் மக்களை டீகோட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சுஷாந்திகா பாடியிருக்காங்க. சுஷாந்திகா பாடின பாட்டுக்கு அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாரெல்லாம் பாட்டு பாடி முடித்தாங்களோ, யாருக்கெல்லாம் கோல்டன் ஷவர் கிடச்சிருக்கோ அவங்க தான் இந்த வாரம் அந்த போட்டியில் இருக்கிறாங்க. யார் முதல் போட்டியாளராக போகிறாங்கன்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீபா பாட்டு பாடி முடித்ததுமே அவங்களுக்கும் கோல்டன் ஷவர் கிடச்சிருக்கு. இவங்க ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகி, நான் இந்த சேரில் எப்போ உட்காருவேன், எங்கள் அப்பா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லாரோட ஃபேவரட் கண்டஸ்டண்டான சபேஷனுக்கும் கோல்டன் ஷவர் கிடச்சி அவர் ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகி அவர் அப்படியே கீழே விழுந்து ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. இவரும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். அடுத்ததாக சிவானி பாட்டு பாடி முடித்ததுமே அவங்களுக்கும் கோல்டன் ஷவர் கிடச்சிருக்குங்க. அவங்களும் இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கண்டிப்பாக எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த வாரம் 4 பேர் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. ஒன்று சபேஷன், சுஷாந்திகா, சிவானி, அதுக்கப்புறமேலு பிரதீபா. இவங்க 4 பேர்ல யாரு முதல் போட்டியாளராக டிக்கெட் டு ஃபினாலே சேர்ல உட்கார போறாங்கன்னு பார்க்கலாம். ஃபினாலேக்குள்ள இந்த சேர்ல என்டர் ஆக போறாங்கன்றது தான் இந்த வாரம் ரொம்பவுமே பரபரப்பா இருக்குன்னு சொன்னா மிகையாகாது மக்களே. நீங்கள் யார் முதல் போட்டியாளராக இதுக்குள்ளே நுழைய போகிறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவை டீகோட் பண்ணதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, சுஷாந்திகா தான் முதல் போட்டியாளராக உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட கணிப்பு என்னன்னு உடனே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த வாரம் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே.